ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண உணர்வின் மிக உன்னத யோகத்தின் அத்தியாயம் 1 தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜட உலகத்திற்குள்ள ஆன்மீக கொள்கைகளை தேடுவதற்காக யோக வழிமுறை பயன்படுத்தப்படுது. தேடலுக்கான இந்த வழிமுறை பகவான் கிருஷ்ணராலேயே பகவத்கீதையில் பரிந்துரைக்கப்படுது. அர்ஜுனர் இங்கே கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பரிந்துரைக்கக்கூடிய இந்த ஹட்ட யோகம் வழிமுறை எனக்கு சாத்தியமானதே இல்லைன்னு அர்ஜுனன் சொல்கிறாங்க. எல்லா யோகிகளும் அவங்க தலை சிறந்தவங்கன்னு கிருஷ்ணர் உறுதியளிக்கிறார். ஹட்டயோகம் பயில்வதில் உள்ள இயலாமையை எண்ணி வருந்த வேண்டாம்னு கிருஷ்ணர் அவங்களுக்கு ஆறுதல் கூடுறாங்க. அர்ஜுனருக்கு ஹட்டயோகியின் ஞான யோகிகள், தியான யோகிகள், பக்தி யோகிகள், கர்ம யோகிகள் என பலதரப்பட்ட யோகிகளுக்கு மத்தியில் நீயே தலை சிறந்த யோகியாவாய். கிருஷ்ணர் மேலும் சொல்கிறார், எல்லா யோகிகளும் யார் ஒருவர் தன்னுள் என்னை எப்போதும் இடையராது நினைத்து கொண்டுள்ளானோ, இதயத்தில் என்னையே தியானிக்கிறானோ அவனே முதல் தர யோகியாவான். இது பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாரால் எப்போதும் தன்னுள் கிருஷ்ணரையே நினைக்க முடியும்? இது புரிந்து கொள்வது ரொம்பவும் ஈஸி. நீங்கள் யாரையாவது நேசிச்சீங்கன்னா அவங்கள உங்களின் உள்ளத்தினுள் எப்போதும் நினைக்க முடியும். இல்லைன்னா அது சாத்தியம் இல்லை. நீங்கள் யாரையாவது நேசிச்சீங்கன்னா அப்போ இயல்பாகவே அவரை பற்றி எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பீங்க. கிருஷ்ணரின் மீதான தெய்வீக அன்பினை வளர்த்து கொண்டவங்க அவங்க இடையராது நினைக்க முடியும்னு பிரம்ம சம்ஹிதையில் விளக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் என்று நான் சொல்லும்போது அவர்தான் கடவுள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். கிருஷ்ணருடைய மற்றொரு பெயர் சியாம சுந்தரர். கார்மேகம் போன்ற கருமை நிறத்தில் மிகவும் அழகாக இருப்பவர் என்பது அந்த பெயரின் பொருளாகும். சியாம சுந்தரனான கிருஷ்ணருக்கான அன்பினை வளர்த்து கொண்டுள்ள புனிதமான நபர் சந்த, அதாவது புனிதமான நபர்னா சான்ஸ்கிரிட்ல சந்த, தனது இதயத்தினுள் உள்ள பகவானை இடையூறாது சிந்திக்கிறாங்கன்னு பிரம்ம சம்ஹிதையில ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காங்க. ஒருவர் யோக வழிமுறையில் சமாதியின் தளத்தை அடையும் போது அவங்க தனது இதயத்தில் பகவான் விஷ்ணுவின் ரூபத்தை இடையராது சிந்திக்கிறாங்க. அந்த சிந்தனையில் ஆழ்ந்திருக்காங்க. ஷியாம சுந்தரர் எனப்படும் கிருஷ்ணர் ஆதி விஷ்ணு ஆவார். இது பகவத்கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர்னு சொல்லும்போது அவருக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் உட்பட எல்லாரும் அடங்குறாங்க. வேத சாஸ்திரங்கள் படி கிருஷ்ணர் முதலில் பல தேவராக விரிவடைகிறார். பல தேவர் சங்கரசனராக விரிவடைகிறார். சங்கர்சனர் நாராயணாக விரிவடைகிறார். நாராயணர் விஷ்ணுவாக, மகாவிஷ்ணு கர்ப்போதகசாயி விஷ்ணு, சிரோதகசாயி விஷ்ணு விரிவடைகிறார். இது வேத கூற்றுகள். ஷியாம சுந்தரர் எனப்படும் கிருஷ்ணரே மூல விஷ்ணு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. இதுதான் பக்குவமான வழிமுறை. தன்னுள் எப்போதும் கிருஷ்ணரை நினைத்து கொண்டிருக்கிறவங்க முதல் தர யோகி ஆவாங்க. நீங்கள் யோகத்தின் பக்குவ நிலையை விரும்பினாங்கன்னா வெறும் நியமங்களை பயில்வதால் திருப்தி அடைந்து விடாது. நீங்கள் மேலும் முன்னேறி செல்லணும். எந்த ஒரு சஞ்சலம் இல்லாமல் உங்கள் இதயத்தினுள் பகவான் விஷ்ணுவின் ரூபத்தை இடையராது சிந்திக்கும் போது, அதாவது சமாதி நிலையில் இருக்கும்போது யோகத்தின் பூர்ணத்துவம் அடையப்படுது. அதனால தான் யோகிகள் தனிமையான இடத்திற்கு போய் எல்லா புலன்களையும் மனசையும் கட்டுப்படுத்தி விஷ்ணு ரூபத்தின் மீது மனதை ஒருமுகப்படுத்துகிறாங்க. அப்போது அவங்க சமாதி நிலையை அடைகிறாங்க. இதுதான் யோகத்தின் பூர்ணத்துவமாகும். உண்மையில் இந்த யோக முறை ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த வழிமுறை யாராவது அரிதான மனிதனுக்கு சாத்தியமாகலாம். ஆனால் பொதுமக்களுக்கு இந்த வழிமுறையின சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கிறது இல்லை. ஹரே ராம ஹரே ராம ஹரே ராமவ கேவலம் கௌ நாஸ்தேவிய நாஸ்தேவிய கதிர் அந்யதா. கலியுகத்தில் முக்தியை விரும்புபவங்க பகவானுடைய திருநாமங்களை உச்சரிக்கணும். இதை தவிர வேறு கதியே இல்லைன்னு இது பிரகன் நாரதய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொன் யுகமாகிய சத்திய யுகத்தில் பரிந்துரைக்கப்பட்ட யோகா வழிமுறை விஷ்ணுவின் மீது எப்போதும் தியானிப்பது. திரேதா யுகத்தில் மாபெரும் யாகங்களை செய்வதன் மூலமாக யோகத்தை பயில முடிஞ்சது. அதற்கடுத்து துவாபர யுகத்தில் கோயில் வழிபாட்டின் மூலமாக பக்குவமடைய முடிஞ்சது. தற்போதைய யுகம் கலியுகம்னு தெரியப்படுது. கலியுகம் என்றால் சண்டையும் சச்சரவும் நிறைந்த யுகமாகும். யாராவது யாருடனா ஒத்து போவதெல்லாம் ஒவ்வொருவரும் தனக்குன்னு சொந்தமான கொள்கையை வச்சுக்கொள்றாங்க. ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த தத்துவத்தை வைத்திருக்காங்க.
உங்களுக்கு என்னுடன் ஒத்து போகலைன்னா நீங்க என்னிடம் சண்டையிடுங்கள். இது கலியுகத்தின் அறிகுறி. இந்த யுகத்துல பரிந்துரைக்கப்பட்டுள்ள ஒரே வழிமுறை பரிணாமத்தை யோகத்தை பயின்றும் திரேதா யுகத்துல மாபெரும் யாகத்தை செய்து துவாபர யுகத்துல மிகப்பெரிய அளவுல கோயில் வழிபாட்டில் ஈடுபட்டும் எந்த ஒரு பக்குவமான தன்னுணர்வு அடையப்பட்டதோ அந்த உணர்வினை கடவுளின் திருநாமத்தை உச்சரிப்பதாலே கலியுகத்துல அடைய முடியும். அந்த பக்குவ நிலையானது ஹரி கீர்த்தனம் என்னும் எளிமையான முறையினால அடையப்படுது. ஹரி என்றால் பரமபுருஷ பகவான் என்று பொருள். கீர்த்தனம்னா புகழுதல்னு பொருள். சாஸ்திரங்கள்ல பரிந்துரைக்கப்பட்டுள்ள இந்த வழிமுறை சுமார் 500 வருடங்களுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபுவினால நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவங்க நவதீபம் என்னும் அறியப்படும் நகரத்துல தோன்றினாங்க. அந்த நகரம் கல்கத்தாவிலிருந்து சுமார் 60 மைல் வடக்கே இருக்குது. மக்கள் இன்றும் அங்க போயிட்டு வர்றாங்க. எங்களுக்கு அங்க ஒரு கோயிலும் இருக்கு. அது யாத்ரிகள் வரக்கூடிய திருத்தலமாகும். அங்க தோன்றிய ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம நிகழ்த்தப்படக்கூடிய இந்த மாபெரும் சங்கீர்த்தன இயக்கத்தினை ஆரம்பிச்சாங்க. இந்த சங்கீர்த்தன இயக்கம் உலகம் முழுதும் பரவும் என்று பூமியின் ஒவ்வொரு நகரத்திலும் கிராமத்திலும் ஹரே கிருஷ்ண மந்திரம் உச்சரிக்கப்படும் என்று அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கட்டளைக்கு ஏற்ப அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்களே ஹரே கிருஷ்ண உச்சாரணம் என்னும் இந்த சங்கீர்த்தன இயக்கத்தினை அறிமுகப்படுத்த முயல்கிறோம். இதில் எல்லா இடங்களிலும் வெற்றியடைந்து வருகிறோம். ஐரோப்பா, அமெரிக்கா, ஜப்பான், கனடா, ஆஸ்திரேலியா, மலேசியா என எல்லா வெளிநாடுகளிலும் பிரச்சாரம் செய்து இந்த சங்கீர்த்தன இயக்கத்தினை அறிமுகப்படுத்துகிறேன். எங்களுக்கு இப்போது உலகெங்கும் மையங்கள் உள்ளது. எங்களது 80 மையங்களிலும் மக்கள் இதனை மிகுந்த உற்சாகத்தோடு ஏற்கின்றனர். நான் இந்த இளைஞர்களையும் யுவதிகளையும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யவில்லை. மாறாக இந்த இயக்கம் ஆத்மாவை நேரடியாக வசீகரிப்பதனால் இவர்கள் இதனை மிகவும் தீவிரமாக ஏற்கின்றனர். உடலை சார்ந்த வாழ்க்கை, மனதை சார்ந்த வாழ்க்கை, புத்தியை சார்ந்த வாழ்க்கை, ஆன்மீகத்தை சார்ந்த வாழ்க்கை என்று நம்முடைய வாழ்வில் பல்வேறு நிலைகள் இருக்குது. நாமோ ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கையில ஆர்வமா இருக்கோம். உடல் சார்ந்த வாழ்க்கையினால வசீகரிக்கப்படுபவங்க நாய்களையும் பூனைகளையும் விட சிறந்தவர்கள் இல்லை. நான் இந்த உடல் என்று ஏற்றால் நாம் நாய்களையும் பூனைகளையும் விட சிறந்தவர்களாக இருக்க மாட்டோம். ஏன்னா அவற்றின் சிந்தனையும் இப்படிதான் இருக்கும். நான் இந்த உடல் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். கிருஷ்ணர் பகவத்கீதையை உரைத்த போது ஆரம்பத்திலேயே அவர் அர்ஜுனரிடம் இதை தெரிவிக்க விரும்பினார். முதலில் நீ யார் என்பதை புரிந்து கொள்ள முயல்வாயாக. உடல் சார்ந்த வாழ்விற்காக ஏன் வருத்தப்படுகிறாய்? நீ போரிட வேண்டும். உன்னுடைய சகோதரர்கள், மைதுனர்கள், மாமன்கள் என உறவினர்களிடம் நீ போரிட வேண்டியது அவசியம். நீயோ குழம்பிக் கொண்டு உள்ளாய். நீ இந்த உடலோ வேறு எதுவுமோ ஒன்றா என்பதை புரிந்து கொள். இதுவே பகவத்கீதையின் தொடக்கமாகும். நம்ம இந்த உடல் இல்லை என்பதை அர்ஜுனுக்கு புரிய வைப்பதற்காக கிருஷ்ணர் முயற்சி செய்கிறார். இந்த அறிவுரை அர்ஜுனுக்கானது மட்டும் இல்லை, நம் ஒவ்வொருவருக்கானதும் கூட. நான் இந்த உடலே இல்லை என்பதையும் நான் ஆன்மீக ஆத்மா என்பதையும் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் வேத கட்டளையும் ஆகும். நான் இந்த உடல் கிடையாது என்னும் விஷயத்தில் உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை ஏற்பட்ட மாத்திரத்தில் அந்த நிலையானது பிரம்மனே உணர்ந்த நிலை அல்லது பிரம்மபூத நிலைன்னு தெரியப்படுது. இதுதான் உண்மையான அறிவு. அத்தியாயம் 1 யோகத்தின் பூர்ணத்துவம் நிறைவடைந்தது. நாளைக்கு அத்தியாயம் 2 தொடர்ந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.